அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைய செய்தியில் கடைசி வரைக்குமே மிக மிக முக்கியமான பல தகவல்கள் இருக்குது. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் அனைவருக்குமே இது முக்கியமான தகவல்கள் தான். முதலாவது தகவல், இந்த நாட்டில் இருந்து நீங்கள் 1000 தினார் வேணாலும் கொண்டு போகலாம் அப்படின்னு ரீசெண்டாக நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அங்கே கொண்டு போய் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் கரன்சியை மாற்றும் போது நடக்கக்கூடிய ஊழல் பற்றி ஒரு சகோதரர் எனக்கு தெரிவிச்சிருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் எவ்வளோ திருடுறாங்க சொல்லிங்க தெரியுமா ப்ரோ? இன்றைக்கு நான் கொஞ்சம் பைசா கொண்டு கையில், சரியா? அப்போ சொன்னானும் எவ்வளோ 4 பேங்கில் கேட்டாங்க. உள்ள வேலைலாம் பேங்குக்குள்ளே 910 ரூபா சொன்னானு, சரியா? சொல்லி எல்லாம் அடித்தாச்சு. அப்போ முன்னுக்கு எல்லாம் காட்டும் 910 சொல்லி எல்லாம் சேமிக்கிறான். சேமிச்சுட்டு உள்ளுக்குள்ளே பாஸ்போர்ட்டையும் காசையும் கொடுத்தோன்னே கவுண்டரில் எவ்வளோ போட்டு தராந்தேம்மா எனக்கு தந்தான் 890 போட்டு தந்தான். 890 போட்டு தந்தான். அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ காசுக்கு வராரு கூட வரும்னு சொல்லி சொன்னான். நிறைய பேர் பார்க்காம அந்த பில்லை பார்க்காம எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நான் கேட்டேன், அவங்க சொன்னேன் 910 ரூபா, நீங்கள் அடித்து பார்த்தேன் கணக்கு 890 உள்ளூர். என்ன காரணம் கேட்டேன். அப்போ அப்படி முழுங்கி ஓகே சரின்னு சொல்லி மீதி காசை தந்தான், சரியா? அதே மாதிரி நீங்கள் நியூஸில் போடுங்க, இந்த நியூஸை சொல்லுங்கள். ஏர்போர்ட்லேயே வந்து காசு மாத்திர சொன்னால் எவ்வளோ உங்களுக்கு சொல்கிறாங்களோ அதை ரேட்டு பார்க்க சொல்லுங்கள். காசை எண்ணி பார்க்க சொல்லுங்கள். எடுத்துகிட்டு போயிடாமல் சரி முதல்ல காசை எண்ணி பார்த்து அவன் எவ்வளோ சொல்கிறான், சொன்ன அமௌண்ட்டுக்கு காசு எவ்வளோ வந்திக்குது, சரியாக வந்திக்கா இல்லை குறைஞ்சி வந்திக்காது. குறைஞ்சி வந்தால் அமௌண்ட்டு பார்க்க சொல்லுங்கள், சரி தானே? அப்படி தான் பேங்கில் எல்லா பேங்கும் திருட்டு சிலங்க ஏர்போர்ட் உள்ளுக்குள்ளே இந்த நியூஸை போட்டுருங்க. அந்த சகோதரருக்கு முடிஞ்சதால் கால்குலேட் பண்ணி பார்த்தாரு. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் கால்குலேட் பண்ணி பார்க்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க? எத்தனை தாய்மார்கள் இன்றைக்கி இந்த நாட்டில் இருந்து அடிப்படை பரிப்பறிவு கூட இல்லாத எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் யார் இந்த மாதிரி களவுகளை சொல்லி கொடுக்குறது? நம்ம தான் இதை பற்றி தெரிவிக்கணும். தயவு செய்து அதிகமான பணம் இப்போ பாருங்கள், இங்கே போகுது 975 ரூபா, 970 ரூபா ஸ்ரீலங்காவுக்கு. ஆனால் அங்கே நாணய மாற்று விகிதத்தில் பார்க்கும்போது 890 ரூபா, 910 ரூபா கொடுக்குறாங்க. ஏன் நீங்கள் அதிகமான காசு கொண்டு போகிறீங்க? இங்கேருந்து அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுட்டு ஒரு 100 தினார் 50 தினார் கையில் எடுத்துகிட்டு போங்க. தயவு செய்து காசு அதிகமாக கையோடு கொண்டு போகாதீங்க. அக்கௌண்ட்டில் போட்டு போகிறது தான் மிக மிக சிறந்தது. யோசித்து செயல்படுங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு ஐ எம் ரியலி சாரி. அக்கௌண்ட் இருக்கிறவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு போங்க. அடுத்த ஒரு திருட்டு சம்பவத்தை பார்த்துட்டு போயிடலாம். குவைத்தில் தொடர்ந்துமே மஸ்ரிகளுடைய திருட்டு செயல்கள் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ ஒரு பக்காலாவில் ஒரு நபர் அந்த பக்கம் குனிஞ்சி அவருடைய வேலையை அடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் இவர் எடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க நல்ல உன்னிப்பாக கவனிங்க. இந்த மாதிரி தான் திருடர்கள் வந்து உங்கள் கடையிலையும் திருடுவாங்க. அதனால் ரொம்ப அவதானமாக இருங்க. أول شيء الجسم يكون على موجود الجسم بالجامعة ليس مثل الإسلام موجود نظرية تمثيل. هذا في الثانية بأول نظرية تمثيل فليس نظر. கெஃபில் இந்த வீடியோவை பார்த்ததோடு உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவார்? எந்த ஹமார் எந்த கபி லேஸ் خلي ناس داخل محل انت رو سوي هناك شغل خلي طلع برا اول ناس خلاص شغل منه بعدين سوي اشتغل. ஆளுங்க உள்ளே இருக்கும்போது நீ எதுக்காக போயிட்டு அங்கே நின்று அடிக்கிட்டு இருக்கிற? முதல்ல இருக்கிற ஆளுங்களை வெளியே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நீ இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு தான் கஃபீல் சொல்லுவாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எவ்வளவு தான் சமாளித்தாலும் ஒரு செகண்டில் அந்த நபர் அறிஞ்சிக்கிட்டாரு இவர் திருடுறாரு அப்படின்றத. ஏன் சொல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னு கேட்க அதுக்கப்புறமா மசரி கொஞ்சம் தடு மாறிட்டு அப்படியோ வெளியாகி போகிறாரு.
தயவு செய்து கவனமாக இருங்க. உங்கள் கடையில் நீங்கள் எந்த கடையாக இருந்தாலும் சரி, ஆளுங்க இருந்தாங்கன்னா யாராவது அவங்களுடைய வேலையை முடித்து அவங்கள வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு வேலை 500,000 தினார் பணத்தை சுருட்டிட்டு போயிருந்தா அதுக்கப்புறம் பிடிக்க முடியாமல் போனால் என்ன நிலைமை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தான் கடைசியில் கட்ட வரும். ஏன் வெளியே காசை வச்சு அப்படின்னு கூட கேட்பாங்க. அர்தியா அல் ஹராஃபியா, நேற்றைய தினம் இரவு வாய்ஸ் வந்துச்சு, காலையில் நியூஸ் வந்துச்சு. பொது மன்னிப்பு காலத்தில் எதுக்காக கைது பண்ணுறாங்க, இது பொது மன்னிப்பு காலம் தானே அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்துமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பொது மன்னிப்பு தான், அதுக்காக நீங்கள் குடியுரிமை சட்டத்தை மீறினா விடுவாங்களா, பணிச்சட்டத்தை மீறினா விடுவாங்களா, என்ன நடந்ததுன்றது சொல்லுங்கள் பிரதர். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். குவைட்டில் இன்றைய சரியான செக்கிங் பிரதர். ஹராஃபி அர்தியா, அதாவது ரெஸ்டாரண்ட் மத்தாம் இருக்கிற ஏரியா ஹராஃபியை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி செக் பண்ணி நிறைய பேர் குவைத்தி பசங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஓடி வந்தாக்களை எல்லாம் வாகனத்தையும் செக் பண்ணி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு. மற்றது இவங்க டிரைவர் புதுசாக வர டிரைவர் மாதிரிலாம் லைசன்ஸ் இல்லாமல் உள் ரோடு தானே அந்த மாதிரி அப்படி இப்படி கூட்டிகிட்டு போய் முதலாளியோட பசங்க அப்படி இப்படி முதலாளிக்கு தெரியாமல் குவைத்திக்கு தெரியாமல் ட்ரைவிங் பண்ணி கூட்டிகிட்டு லைசன்ஸ் இல்லாமல் மாட்டின கேஸ் இல்லாமல் கண்ணு முன்னுக்கும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. தயவுசெய்து டிரைவர் மார்க்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைர்ட் ஆகினாமல் இந்த ஃபுல்லாக என்னை பொறுத்தவரையில் தீவிரமாக இருக்குது. கொஞ்சம் பாவம் தானே, கொஞ்சம் அக்காமா இல்லாமல் லைசன்ஸ் இல்லாமல் ஓடுறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ள சொல்லுங்கள். என்னால் ஹெல்ப் பண்ணுறதை உங்களுக்கு சொல்லிக்கேன் பிரதர். ஓகே பிரதர். கேட்டிங்களா? இது எல்லாமே அக்காமா இருந்தும் வெளியில் வேலை செஞ்ச கூட்டம். காதிமில் நம்ம தான் டெய்லி சொல்கிறதே, நம்ம சொல்கிறது யார் தான் செவி மடுக்கிறா. ஃபிங்கர் வச்சு போகும்போது தான் அடடா அன்னைக்கு வாழ்னு கத்தினானே கேட்டோமா அப்படின்னு தோணும். வெளியில் காதிமில் சூனில் நீங்கள் வெளியில் வேலை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கைது, நிச்சயமாக ஃபிங்கர். ஒரு வேளை நாட்டுக்கு ஃபிங்கர் வச்சு அனுப்பிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் 2000 10,000 தினார் அபராதம், இல்லைன்னா 5 வருஷம் ஜெயில் தண்டனை போட்டாங்க, லைஃபும் காலி. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல தான் டிரைவர்கள், ஓட்டுநர்கள். புதிதாக வந்திருக்கீங்களா, குழந்தை பசங்க சொல்கிறாங்களா வண்டி எடுத்துகிட்டு போவோம் வா, பிரச்சனை இல்லை வா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வா அப்படின்னு கூப்பிட்றாங்களா, தயவு செய்து போகாதீங்க. லைசன் இல்லாமல் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 375 தினார் அபராதம். லைசன் இல்லாமல் போனால் 375 தினார் அபராதம் உங்கள் பாஸ்போர்ட் காப்பிக்கு அல்லது உங்களுடைய சிவில் ஐடிக்கு தான் வரும். கஃபீலுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, உங்கள் பேரில் தான் வரும். நீங்களும் கவனமாக இருங்க. பொது மன்னிப்பில் நாட்டுக்கு போகிறதுக்காக நீங்கள் ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கிறீங்களா, அல்லது உங்கள் கையில் எதுவுமே இல்லை, இன்னும் பதிவு செய்யே போகலையா, நீங்கள் யார் பிடிச்சாலும் உடனே சொல்லலாம் ஃபீக் தாக்கல் கானோன் அனுமா இந்தி பத்தாக்கா அனே பிரோ சாஃபர் அனக்கில் அவுராக் சவேத தாக்கல் சிஃபாரா அப்படின்னு சொன்னீங்கனாலே விட்டுருவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே நீங்கள் குற்றச்செயல் கிரிமினல் வழக்கிலேயோ அல்லது விபச்சாரம், போதை பொருள் இந்த மாதிரி தவறுகளை பண்ணிவிட்டு நான் கானூனில் போகிறேன், நீங்கள் என்ன பொது மன்னிப்பில் பிடிக்கிறீங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு பொது மன்னிப்பை சொன்னால் சரியா? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, தவறு செய்யாத வரைக்கும் உங்களை பிடிக்க மாட்டாங்க. 6 ஆசிய நாட்டவர்கள் அகமதி குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது. நிவாரண விலையில் கிடைக்கும் டீசல்களை வெளியிலே கொண்டு போய் விற்றுருக்குறாங்க. இந்த மாதிரி சில தவறுகள் ஒரு சிலர் செய்கிறதால எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க. வெளிநாட்டவர்கள் அனைவருக்குமே கெட்ட பேர். போன வாட்டி ஒயர் கேபிள்கள், செம்பு கம்பிகளுக்காக எலக்ட்ரிசிட்டி ஊழியர்கள் போல் நடித்து கேபிள்களை கட் பண்ணினவங்க பிடிப்பட்டாங்க. அதே மாதிரி தொடர்ந்து இந்த டீசல் வியாபாரிகள் பிடிபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விடயம், கனரக ஓட்டுநர்களே, கனரக வாகன ஓட்டுநர்கள் இருக்கிறீங்க தானே, பஸ்ஸாக இருக்கலாம் அல்லது வேனாக இருக்கலாம், அதே மாதிரி ட்ரெய்லர்களாக இருக்கலாம். இப்போ இவங்க தான் நிறைய பேர் டீசல் வாங்க போகிறது. ஆனால் இதில் ஒரே ஒரு விடயத்தை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு டீசல் விற்றவங்களை பிடிச்ச மாதிரியே டீசல் வாங்கின உங்களையும் பிடிப்பாங்க. அதை எப்படி எங்களை பிடிப்பாங்க, அவங்க விற்றாங்க நாங்கள் வாங்கினோம், விற்றாங்க வாங்கினோம், சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஆனால் அவங்களுடைய கேள்வி என்ன, எரிபொருள் நிரப்பு நிலையம் வெளியில் இருக்கும்போது நீங்கள் ஏன் இங்கே டீசல் வாங்கினீங்க? எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வாங்காமல் எதுக்காக நீங்கள் இங்கே டீசல் வாங்கினீங்க? அதுவும் கள்ளக்கலவா பாலைவனத்துக்குள்ளே கொண்டாந்து ஏன் டீசல் நிரப்பினீங்க? இதுதான் கேள்வி. சுவால் ஹாதா லேஷ் இன் தஸ்திரி மின்ஹினி பகத்தம் பன்சீன் மௌஜூத் ஹினாக் லேஷ் இன் தயாயஹினி ஹாதா கலத் இஷ்டிக்கு மின்ன
ஸ்டிகோவா 2 பேரையும் பிடிப்பாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. அதே மாதிரி என்னடா இப்போ பார்த்தாலும் டீசலை கொண்டு போய் வெளியில் விற்றுக்கிட்டே இருக்கிறீங்க. சரி, இப்போ என்ன நடக்கணும் உங்களுக்கு? இந்த டீசலை வந்து பெட்ரோல் ஸ்டேஷன் இல்லாமல் வெளியில் விற்கணும், அவ்வளோதானே? சரி, அதை லீகலாக நாங்களே செஞ்சுட்டு போகிறோம், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, இப்போதைக்கு இதை பற்றி அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு வராங்க. எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு இடத்துலையுமே மொபைல் பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து உருவாக போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு பவுசர்கள்லையும் பெட்ரோலை நிரப்பி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து வெளியில் பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வெளியில் நுகர்வோருக்காக விற்பனைக்கு தயார் நிலைக்கு கொண்டு வர போகிறாங்க. இவங்களுக்கு பாதகமாச்சு, கடைசியில் அதே அந்த அதிகாரிகளுக்கே சாதகமாக ஆயிடுச்சு. 2 சிறார்களை சித்திரை செய்த வழக்கில், ஆமாம், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 2 சிறார்களை சித்திரவதை செய்த வழக்கில் 4 ஆண்டுகள் கடின உழைப்புடன் சிறை தண்டனையை அமல்படுத்தும் வகையில் உள்துறை அமைச்சகத்தில் உள்ள 2 அதிகாரிகளை மத்திய சிறையில் தடுத்து வைக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறார்களை சித்திரவதை செய்த குற்றத்துக்காக அதிகாரிகள் 2 பேரை உடனடியாக தடுத்து காவலில் வைத்து விசாரணை செய்ய உத்தரவிட்டுள்ளது. இதே போல் வெளிநாட்டவர்களுக்கு அநீதி நடந்தால் கேள்வி கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இடைக்கிட இந்த மாதிரி காமெடியை போடணும். எத்தனை பேர் ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னு அப்போ தான் செக் பண்ண முடியும். அரசாங்க ஒப்பந்தங்களை குவைத் மயமாக்குவதற்கான விதிமுறைகள் அமலுக்கு வருகின்றன. செய்திகளை உறுதிப்படுத்துகிறது ஜெரீதா செய்தித்தாள். தனியார் துறையில் தேசிய தொழிலாளர்களின் விகிதத்தை உயர்த்த புதிய வழிமுறை மற்றும் நடைமுறைகளை செயல்படுத்த மனித வளத்துக்கான பொது ஆணையகம் இந்த மாதம் அரசாங்க விதிகளுடனான ஒப்பந்தங்களை கைச்சாத்திட உள்ளது. இதுக்கு முன்னாடி கொஞ்ச காலமாக இந்த குவைத்தி மயமாக்கல் திட்டம் மந்த நிலையில் இருந்துச்சு. மறுபடியும் இது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் நம்மளுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து குவைத்தி மயமாக்கல். இந்த நாட்டு மக்களுடைய அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை செலவு விகிதம், அதே மாதிரி சம்பள உயர்வு, அவங்களுக்கான தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யணும்னா அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கணும். அதே மாதிரி இந்த நாட்டிலிருந்து ரெமிட்டன்ஸ் நம்ம நாட்டுக்கு போகக்கூடிய பெரிய அளவான படங்கள் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 500 தினார்லேருந்து 1000 தினார்லேருந்து 5000 தினார் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. குறிப்பாக பெரிய பெரிய உயர்நிலை பதவிகள் வகிக்கிறவங்க. அவங்களெல்லாம் குறைச்சாதான் அந்த சம்பளமெல்லாம் நம்ம குடிமக்களுக்கு போகும். அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாடும் சுமூகமாக போகும் அப்படின்றத அரசாங்கம் தீர்மானிக்கிறாங்க. பெரிய சம்பளம், நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து அப்படின்ற நினைப்போட இனி வருங்காலங்களில் டிகிரி சர்டிஃபிகேட் மற்ற சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு பெருசாக முயற்சிக்காதீங்க. யோசித்து சிந்திச்சு பார்த்து வாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, கத்தார், துபாய் எல்லாம் வெளிநாட்டவர்களை தான் அதிகரிக்கிறாங்க. ஏன்னா வெளிநாட்டவர்களால் தான் இனி வருங்காலம் நம்ம நாட்டை முன்னேற்றலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி போலியான வீசாக்களை நம்பி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வெளி வீசா, பெரிய சம்பளம் அப்படி இப்படின்னு ஏமாற்றுவாங்க. ஏமாற்றுக்காரர்களை நம்பி இந்த நாடுகளில் வந்து கஷ்டப்படாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உயர்தர மட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு தான். ஆனால் சாதாரண தொழிலாளர்கள் என்ன மாதிரி ஓட்டுநர், உங்களை மாதிரி ஓட்டுநர்கள், அப்போ வீட்டு பணி பெண்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சரி, வாகன ஓட்டுநர்களுக்கு எதிராக இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் வண்டியே வந்துடுச்சு, ஓட்டுநர் இல்லாத வாகனம். சரி, அப்போ பணிப்பெண்களுக்கு என்ன பிரச்சனை? பணிப்பெண்கள் இல்லாமல் கக்கூஸ் யார் கழுவுறது, தரையை யார் துடைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி தானே கேட்குறீங்க. யூ மீன் வாஷ்ரூம்? வாஷ்ரூம் யார் வாஷ் பண்ணுறா பாருங்கள்.
தம்பி யாருப்பா நீ, யாரு பெத்த புள்ளப்பா, உங்கள் அப்பா பேர் என்ன சைனாவா? பாதுங்க, அரை நாள் நாம் செய்ய வேண்டிய வேலையை அரை மணி நேரத்தில் அலைக்கா செஞ்சு முடிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி வேலைக்கு க்ளீனிங் பண்ணுறதுக்கு 100 பேரை வைக்கிறத, இதில் 10 ரோபோட்டிக்கை வாங்கி போட்டால் சம்பளம் இல்லை, சாப்பாடு இல்லை, லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்க, போனஸ் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகளை பற்றி யோசிப்பாங்க தெரியுமா? எதிர்வரும் காலம் இந்த உலகம் இன்னும் நவீனமாக்கிட்டு போகிறதால பாமர தொழிலாளி, சாதாரண ஒரு தொழிலாளிக்கு இன்றைக்கி வயலில் அறுப்பு, இந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு, அறுவடை பண்ணுறது கூட இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கத்தியோட ரோட்டோரமாக நிற்பாங்க தொழிலாளர்கள். இன்றைக்கி எல்லாமே மெஷின். அந்த வயலில் அறுப்புக்காக போகிறவங்க கூட இன்றைக்கி தொழில் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதுதான் இனி வருங்காலம், எதிர்கால சந்ததிகளின் உலகம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததா, இதுதான் மிக மிக முக்கியமான தகவல். இலங்கையர்களை மட்டுமே தனியாக டார்கெட் பண்ணுறாங்களா? இலங்கையில் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல், வீடுகளுக்குள்ள போலீஸ் அதிகாரிகளாக வரக்கூடிய திருடர்கள். நான் பிரஜா போலீஸ் தலைவர் கதைக்கிறேன். இப்போ எங்களுக்கு போலீஸ் மூலஸ்தானத்திலிருந்து போலீஸ் பிரதான பகுதியிலிருந்து கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னாக்கா, எனக்கு இப்போ கால் பண்ணி புத்தள போலீஸால் எங்களோட பிரஜா போலீஸ் அங்கே அதே போன்ற போலீஸ் பெரியவங்கள்லாம் சொன்ன விஷயம் என்ன சொன்னாக்கா, இரவு நேரங்களில் சிவில் ஆடைகளில் நாங்கள் போலீஸ் வந்திருக்கிறோம், அதனால் கதவை திறங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரேடியாக கதவை திறக்க வேணாம், எங்கள் போலீஸ் தானா என்பது அடையாளப்படுத்துங்க. ஆல்ரெடி அவங்க சிவிலில் வர போலீஸோட ஒரு யூனிஃபார்ம் போலீஸ்கார இது இருக்கணும் கட்டாயமாக, அல்லது பிரஜா போலீஸ் குழுவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு, அல்லது போலீஸுக்கு அறிவிங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ராவையில் யாராவது தட்டி நாங்கள் சிவிலில் போலீஸால் வந்தீங்கன்னா சிவிலில் நீங்கள் கதவை திறக்க வேணாம், ஏன்னா அப்படி இப்போ சிவிலில் நாங்கள் போலீஸால் வந்தீங்கன்னு சொல்லி போட்டு நிறைய அதிகமான இடங்களில் வந்து கொள்ளைகள் அதாவது களவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த களவு அதாவது மிகுந்த பயங்கரமான சூழ்நிலை அது காணப்படுவதாக போலீஸ் சுட்டி காட்டிக்கிறாங்க. அதனால் தயவு செய்து இந்த எங்களோட குரூப்பில் இருக்கிற எல்லாருமே அவங்களோட ஊர்களில் பிரதேசங்களில் இருக்கிற பொது ஸ்தானங்களுக்கு, அதை பொதுவாக பள்ளிகளுக்கு அறிவித்து இந்த நிலைமைகளை மக்களுக்கு தெளிவூட்டுமாறு உங்களை பணியோடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, ஜஸாக்குமுல்லா. இதில் இன்னொரு முக்கியமான லாஜிக் என்னென்னா, இந்த வாய்ஸ் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னு தெரியல, எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துச்சு, எனக்கு ஷேர் பண்ண கொஞ்சம் கேப் விட்டுடுச்சு, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கிடச்சிச்சு. ஆனால் இதில் இன்னும் முக்கியமான விடயம், நம்மளுக்கான லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டவர்களை, அதுவும் குறிப்பாக இலங்கையில் தான் இது நடக்குது, இலங்கையர்களே அதுவும் வெளிநாட்டில் வாழக்கூடிய தொழிலாளர்களுடைய வீடுகளை ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் தெரியுமே, மாதம் முடிஞ்சால் நாட்டில் காசு யார் வீட்டில் இருக்குன்னு. நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களுடைய நிலைமை தெரியும். அன்னன்னைக்கு அவங்க போகிறது, கூலி தொழிலுக்கு போகிறது, வீட்டுக்கு வரும்போது நாளைய சாப்பாட்டுக்குரிய சமையலோடு வந்துடுவாங்க. இன்றைக்கி போகிறது நாளைக்கு சாப்பாட்டுக்கு, நாளைக்கு போகிறது நாளை மறுநாள் சாப்பாட்டுக்கு. இதுதான் இலங்கை வாழ் பாமர தொழிலாளர்களுடைய நிலை. வீடுகளில் இருக்கிற காதில் இருக்கிற கம்மலை கூட விற்று சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க நிறைய பேர். கையில் காலில் கூட ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு மக்களுடைய நிலைமை போயிருக்கு நாட்டில். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கடைக்கு போய் ஜெனுவினாக சாப்பாடு வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு கையில் கொஞ்சமாவது காசு இருக்குது, மாதத்துக்கு ஒருக்கா பேங்க்குக்கு போயிட்டு வராங்கன்னா அது யார் நல்லா தெரியுதா அவங்களுக்கு யாருன்னு? நம்ம தான், வேறு யார்? வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்களுடைய வீட்டில் தானே காசு புழக்கம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா மாதம் முடிஞ்சால் நம்ம இங்கேருந்து பணம் அனுப்புகிறோம், ஒவ்வொருத்தரும் மாதம் முடிஞ்சால் பணம் அனுப்புகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாதம் முடிய பேங்க்குக்கு போய் பணத்தை எடுத்துகிட்டு வருவாங்க சொல்லையா, அப்புறமா செலவு பண்ணுவாங்க. அப்போ அவங்க கடைக்கு போனாலும், இப்போ வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்களுடைய வீட்டு ஆளுங்களை பாருங்கள், கடைக்கு போனால் ஜெனுவினாக சாமான் வாங்குறது, ஜெனுவினாக போகிறது வாரது, காசு மாதம் வருது இல்லை. ஆனால் அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆபத்துமே. ஏன்னா இப்போ நிறைய பேர் டார்கெட் பண்ணுறாங்க இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுடைய வீடுகளை தான். தயவு செய்து ஞாபகப்படுத்துங்க, வீடுகளுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், இரவு நேரங்களில் யார் வந்து கதவை தட்டினாலும், தெரியாத நபர்கள் யார் வந்தாலும் கதவை திறக்காதீங்க. போலீஸே வந்தாலும் 112க்கு அடித்து முதல்ல கேளுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கள், இந்த இடத்துல செக்இன் வந்திருக்காங்களா, இது உண்மையா? ஆமாம், 112க்கு அடிச்சிங்கன்னா குவைத் போலீஸ் தான் ஃபோனை தூக்குவாங்க. 119க்கு கால் பண்ண சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள மறக்காமல். இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தயவு செய்து கவனமாக இருங்க. இலங்கை தூதரகம், உயிரே போனாலும் கோலே தூக்காத எங்களுடைய இலங்கை தூதரகம், இவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். எப்படி தெரியுமா? ஆஸ்கார் அவார்டா, ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்கணும், இல்லை கின்னஸ் சாதனை, கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று கொடுக்கணும் இலங்கை தூதரகத்துக்கு. எங்களுடைய ஃபோன் ஆன்சர் பண்ணாத ஓரஸ்ட் தூதரகம்னா அது எங்களுடைய தூதரகம்தான்.
ஃபோனே உசுறு போகுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு செகண்டில் என் கழுத்து சரி போயிடும், முடிஞ்சால் இப்படியாவது ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் 1000 கோலே அடித்தாலும் ஆன்சரே பண்ணாத அசம்பந்தத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்னா அது நம்மளுடைய அதிகாரிகள் தான். நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்றது புரியவே இல்லை. 1 கோல் 2 கோலா 15 20 30 40 35 50 கோல் 100 கோல் அடித்தாலும் சில நேரங்களில் உசுரே போனாலும் ஆன்சர் இல்லை. அப்போ எதுக்காக இந்த காண்டாக்ட், எதுக்காக இந்த மொபைல், அதுவும் குறிப்பாக அந்த வாட்ஸ்அப் தேவையே இல்லை. தயவு செய்து அந்த வாட்ஸ்அப்ன்ற அந்த நம்பரையே டிலீட் பண்ணி அதையே ஃபுல்லாக அழிச்சு போடுங்க. எம்பசின்ற பேரில் அதில் இருக்கிறது எதுவுமே ஃபாய்தா இல்லை. பணம் வேணுமா என்ன, காசு வேணுமா, கால் பண்ணினா பேசுறது காசு வேணுமா உங்களுக்கு, கேட்டு தொலைங்க. காசு வேணா கேளுங்க, ஒரு ஏதோ 5 10 நாங்கள் கொடுக்குறோம், கொடுத்ததுக்கு பிறவாது வேலை செய்யுங்க. இல்லை உங்களுக்கு காசு வேணும்னா காசையாவது கொடுக்குறோம் சார், வேலை செய்யுங்க. ஏன்னா வேலைக்காக தானே இங்கே வந்திருக்கிறீங்க. ஏற்கனவே அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, போதாததுக்கு ரூம் கொடுக்குது, சாப்பாடு கொடுக்குது, குடும்பத்தோடு வந்து உட்கார்றதுக்கு எல்லா வசதியும் கொடுக்குது, போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுக்குது, எல்லாம் முடிஞ்சு கடைசியாக நோய்வாய்ப்பட்டு போனாலும் பென்ஷன் கொடுக்குது, ஓய்வூதியம், இன்சூரன்ஸ் கொடுக்குது, போனஸ் கொடுக்குது. எல்லா கர்மத்தையும் நல்லா சந்தோஷமாக வாங்குறீங்க தானே, வாங்கி போடுறீங்க தானே. அப்போ அதுக்கு கொஞ்சமாவது ஆஃப்டர் ஆல் கொஞ்சம் ஒரு நகை இடுக்கில் இருக்கிற தூசியோடைய அளவுக்கு சரி கொஞ்சம் விசுவாசம் காட்டக்கூடாதா? உங்களுக்காகத்தானே நாங்கள் இந்த நாடுகளில் இருந்து நாயாப்பையா கஷ்டப்படுறோம், இந்த டாலருக்காகத்தானே நாங்கள் எல்லாரும் இங்கே கிடந்து கஷ்டப்படுறோம். அதுக்கு கொஞ்சம் விசுவாசம், ஒரு துளி அளவில் அந்த உண்ற சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்கு ஒரு நன்றி கடன், இந்த பல்லிடுக்கில் இருக்கிற ஒரு சின்ன அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மிகுதி துண்டு, அந்த அளவுக்காவது ஒரு நன்றி கடன் விசுவாசம் காட்டக்கூடாதா? ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. அங்கே போனால் தூதரகத்துக்குள்ளே போனால் நாய்க்கும் கேவலமாக நடத்துறது. அங்கே போய் நில்லு, இங்கே போய் நில்லுங்க, அதை போய் எடுங்க, இதை போய் எடுங்க. எதுக்காக வந்தீங்க, எதுக்காக பாஞ்சீங்க? நீங்கள்லாம் ஒழுங்காக இருந்தால் எதுக்காக இந்த மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்படணும்? அதிகாரிகள்ன்ற பேரில் அரக்கர்களை கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்குது இந்த இடத்துல. உயர் அதிகாரியே உங்களுடைய கவனத்திற்கு. ஏன்னா ஒரு வீட்டில் தந்தை நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி தான் உயர் அதிகாரி, உயர் மட்டம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இருப்பாங்க. பொதுமன்னிப்பு வந்து 2 மாதம் முடிய போகுது, இன்னும் 1000 பேர் கிடக்கலை. ஏதாவது பிரச்சனைன்னு கால் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் இன்னும் பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் 10 வருஷம் போனாலும் பாஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க மக்கள். ஏன்னா உதவி செய்கிறதுக்கு தான் ஆள் இல்லையே. இந்த நாட்டில் உதவி செய்கிறதுக்குன்னு இருக்கிறது தூதரகம், அவங்களும் இல்லை. கடைசியில் ஏஜென்ட்டும் கைவிட்டா இந்த மக்கள் எங்கே போவாங்க? பாஞ்சு வெளியே தான் போவாங்க. நீங்கள் சரியாக இருக்கும் வரைக்கும் இந்த மக்களை திருத்த முடியாது. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சம்மந்தப்பட்டவர்கள் காதில் விழும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.